மனுஷன் பிசாசை விட மாட்டான், பிசாசு மனுஷனை விடலன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. பிசாசு விட்டாலும் மனுஷன் பிசாசை விட மாட்டான்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா அந்த கிரியில பழகி போனதுனால சொல்ல வர. பிசாசை விட்டாலும் மனுஷன் விடுறதுக்கு ரெடியா இல்லை. அப்படி போயிட்டு இருக்குது இன்னைக்கு. ஏன் அப்படின்னா அவனுக்கு பழகிடுச்சு, பொய் சொல்லி அவனுக்கு பழகிடுச்சு, ஏமாத்தி அவனுக்கு பழகிடுச்சு, பொய் சொல்லி ஏமாத்தி அவனுக்கு பழகிடுச்சு. அப்போ ஒரு தவறான காரியம் பழகிடுச்சு அப்படி சொன்னா அந்த தவறான காரியத்துல இருந்து அவனுக்கு வெளியே வரதுக்கு அவனுக்கு பிடிக்கல, அதை விரும்புறான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? பிசாசு இவனை விட்டாலும் அவன் விடுற மாதிரி இல்லை, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு. அதனால பிசாசை நம்ம போக்கஸ் பண்றது அர்த்தம் கிடையாது. மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய பிசாசு, அது பேர் தான் பிசாசின் கிரியைன்னு சொல்றோம். பிசாசை பொறுத்த வரைக்கும் பிளாட்ஃபார்மே கிடையாது. அவன் கிரி செய்யவே முடியாது, கிரி செய்யவே முடியாது. அவனை அடிச்சிட்டாரு, முடிஞ்சு போச்சு. ஆனா அவனுடைய பிளாட்ஃபார்ம் யாருன்னா மனுஷன் தான். மனுஷன் மூலியமா தான் பிசாசு கிரி செய்யறான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி எப்படிலாம் இந்த பூமியில நமக்கு துன்பம் வருது, எப்படி எப்படிலாம் வேதனை வருது. ஏன்னா ஒரு மனுஷன் மூலியமா தான் என்ன பண்ணுது, இன்னொரு மனுஷனுக்கு துன்பம் வருது. ஏன்னா அவன் புரிதல் இல்லாம இருக்கிறான்.